குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். ஒன்றும் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, இன்றைக்கி மத்தியானத்துக்கு ஒரு மாங்காய் பழத்தில் ஒரு தொக்கு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்ய போகிறேன்னு. அதுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். பாருங்கள், நான் எடுத்து கொடுத்த கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 3 மிளகாய், காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சக்தி மசாலா தூள், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஒரு 75 கிராம் இருக்கிற அளவுக்கு பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். மாம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா தோல்லாம் சீவிட்டு அதுலேருந்து உள்ளே இருக்கிற மசாலா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு சால்ட் எடுத்து வச்சுட்டேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டேன். எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுட்டேன். தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்ற போகிறேன். கார்டியோ அட்வான்ஸ்ட் ஆயில் தான். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாகவே விடணும். அதுக்கு விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாச்சு. அதுக்கு மேலேயே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டேன். கடுகு பொரியிற சத்தம் கேட்குதா? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம். ரசம் வச்சுட்டு சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எந்தெந்த ஃபுட்டுக்கு ரெடியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரசம் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாருக்கு, அதே மாதிரி பழைய சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு. சரிங்களா? பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது நான் காஞ்ச மிளகாயை போட்டுட்டேன். அடுத்தது இங்கே பாருங்கள், கருவேப்பிலை போட்டுட்டேன். ரொம்ப சிம்பிள்ங்க, வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவைப்படாது. இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருந்தேன் மாம்பழத்தை போடுறேன். கொஞ்சம் காரலாக இருக்கும். சால்ட் போட்டுட்டேன், கொஞ்சோண்டு சால்ட். நல்லா வதக்கி விட்டுருங்க. சிறிதளவு மஞ்சத்தூள் போட்டுடலாமா? ஏற்கனவே மாம்பழம் நல்ல எல்லோ கலரில் இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் கலரை ஜாஸ்தி கொடுக்கும். எல்லாம் போட்டாச்சு. இப்போ அடுத்தது 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சதையும் போட்டுட்டேன். அடுத்தது ஒரு ஸ்மால் ஸ்பூன், இந்த பாருங்க, இந்த அளவுக்கு சக்தி பிளெயின் மிளகாத்தூள் போட்டுட்டேன். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அது கொஞ்சோண்டு ஒரு துளியோண்டு தண்ணி ஊற்றிட்டேன். உடனே இப்போயே வெல்லத்தை போட்டால் வேகாது மாங்காய். என்ன பண்ணுவோம், ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரையும் இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா பாயில் பண்ணுவோம். மூடி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது மாட்டுக்கு அதுவும் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? பாருங்கள், 3 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. நல்லா வெந்துருச்சு, நல்லா குழன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன இன்னும் ஒன்று மட்டும் ஆட் பண்ணியது. இப்போ நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டேன்.
நாட்டு சர்க்கரை ஒரு 70 கிராம் இருக்கும். சரிங்களா? ஒரு மாம்பழத்துக்கு, மீடியம் சைஸ் மாம்பழத்துக்கும் 6 மாங்காய்க்கு, நல்லா பழுத்த இதில் வர்ற மாங்காய்க்கும் மாம்பழத்துக்கும் 70 கிராம் அளவுக்கு நீங்கள் வெல்லம் போடணும். 3 காஞ்ச மிளகாய் கிள்னதை போடணும். 1 ஸ்பூன் அளவுக்கு, மீடியம் ஸ்பூன் அந்த அளவுக்கு ப்ளெயின் மிளகாத்தூள் போடணும். சிறிதளவு சால்ட்டு போடணும். சரிங்களா? கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை ப்ளஸ் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். தாளித்து முடிஞ்சதுக்கப்புறம் மாங்காவை எடுத்து போடணும். மாங்காவோட மஞ்சத்தூள் துளியோண்டு ஆட் பண்ணணும். சிறிதளவு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுட்டு அது 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரையும் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்துட்டு நல்லா வேக வைக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த வெல்லத்தை எடுத்து போட வேண்டியதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் கொஞ்சோண்டு என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் கீ ஆட் பண்ணுவேன். எப்படி கொஞ்சோண்டு கீ ஆட் பண்ணோம்னா பாருங்கள், கீ நல்லா ஒரு 5 ml அளவுக்கு கீ ஆட் பண்ணிட்டேன். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாவ், ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.